Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இங்கேயோ இருக்கிறவன் வந்து சைனா வந்து ஏர்போர்ட் கட்டுறான்னா இப்போ நமக்கு ஆபத்து அப்படின்னு சரி அதை எவ்வளோன்னு கேள்றா அந்த இடத்த அப்படின்னு ட்ரம்ப் விலை கேட்டாங்க. ஆனால் அவங்க விலை கொடுக்கல. முதல் முறை அவர் ஜனாதிபதி அதிபராக தேர்வு செய்யப்பட்ட போதே ஒரு கணக்கு போட்டு அதை வாங்கணும்னு பார்த்தாரு. ஏன்னா அந்த இடத்து மேல அவருக்கு ஒரு பிசினஸ் ஈர்ப்பு இருக்கு. ட்ரம்ப் வந்து வியாபார காந்தம்ல ட்ரம்ப் இந்த வியாபார காந்தம் என்ன பண்றாருன்னா எப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அதுல துத்தநாகம் வெட்டி வித்தாலே பல வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலான்ற மாதிரியான ஒரு கணக்கு. அது ஒரு டாக்ஸ், கார்பன் டாக்ஸ்னு ஒன்று போட்டாப்புல. கார்பன் டாக்ஸ் போட்டு இவரே அரசு அமௌண்ட் ஆட்டையை போட்டு ஒய்ஃபு குழந்தையெல்லாம் கூப்பிட்டு ஃப்ளைட்டில் போனார். எதிர்கட்சிக்காரன் கேட்டான், இந்த ஃப்ளைட்டில் போனையே கார்பன் வெளியாச்சு, அதுக்கு டாக்ஸ் நீ கட்டினியா அப்படின்னு கேட்குறான். பதில் சொல்ல முடியல நாடாளுமன்றத்தில். அவர் போட்ட டாக்ஸ் அவரே கட்ட மாட்டுறாரு. இப்படி இருக்கும்போது மொக்கையா இருக்காரு, பல்ப் வாங்கிட்டே இருக்காருங்கும் போது அவர் தம்பி வந்து நம்மளோட சேர்த்துக்கலாம், ஒரு கவர்னராக போட்டுடலாம்னு ஆசைப்படுறாரு. இது அவரு ஒரு ஆசையை தெரிவிச்சிருக்காரு, அவ்வளோதான். டென்மார்க்கை வச்சு அப்படியே ரவுண்டாடி எப்படி அந்த இடத்தை எப்படி கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாப்ல. 5 வருஷத்துல நடந்தாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க அவ்வளவு வளங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசு விமர்சகர் உமாபதி சார் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். அமெரிக்க அதிபராக ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்க இருக்கிறார் ட்ரம்ப். ஆனா அவர் வெற்றி பெற்றதுல இருந்தே பல அதிர்ச்சிகரமான செய்திகள், ட்வீட்கள் எல்லாம் போட்டுட்டே இருக்காரு. அது தொடர்பா நம்மளும் பேசிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில சமீபத்துல வந்து அமெரிக்காவுடைய 51வது மாகாணத்தின் ஆளுநர் அவருக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்னு கனடா அதிபருக்கு போட்டிருந்தாரு. இப்போ வந்து கிரீன்லாந்த வாங்க விரும்புறார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாயிருக்கு. ஏன் இந்த செயல்பாடுகள் சார்? ட்ரம்ப் அவர்கள் வந்து கனடாவை இணைஞ்சுக்க சொல்லி நெருக்கடி கொடுக்குறாரு, அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு பேசப்படுது. அதே சமயத்துல கிரீன்லாந்து விஷயத்துலயும் ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அதாவது இப்ப நீங்க உங்க ஆங்கிள் இருந்து கேக்குறீங்க, ஏன் சார் ட்ரம்ப் வந்து பால் பாயாசம் சாப்பிடல அப்படின்னு. அவங்க ஊர்ல பால் பாயாசம் கிடையாது, பால் பண்ணு தான் இருக்கும். அது வேற பேர் அதுக்கு. அவங்க ஊர், அவங்க ஆங்கிள் அது அவரு ஒரு விருப்பப்படுவாரு. அவர் சில விஷயத்த வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. அது அவங்க ஸ்டைல், அவங்க ஊர் பக்கத்துல இருக்கு. அது ஃபுல்லா ஐஸா இருக்கும். ஐஸ்லாந்து பக்கத்துல தான் இருக்கு கிரீன்லாண்டு. அது வந்து நீங்க வந்து அதை வாங்க வேண்டும் என்று இன்னைக்கு ஆசைப்படல. அவர் இன்னைக்கு நேற்று ஆசைப்படல, புரியுதா? 2019 இருந்தே ஆசைப்பட்டாரு. அதை வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்கப்புறம் பதவி போனதுனால முதல் முறை அவர் ஜனாதிபதி அதிபராக தேர்வு செய்யப்பட்ட போதே ஒரு கணக்கு போட்டு அதை வாங்கணும்னு பார்த்தாரு. ஏன்னா அந்த இடத்து மேல அவருக்கு ஒரு பிசினஸ் ஈர்ப்பு இருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு 2019க்கு முன்னாடி சைனா திடீர்னு ஒரு டிக்ளேர் பண்றாங்க. அது வந்து நோமேன் ஏரியா அப்படின்னு. அதாவது மனிதர்களே வாழ தகுதியற்ற ஒரு பகுதி தான் அங்க 80% இருக்கு. மனிதர்களே வாழ தகுதியற்ற ஒரு -20 -4, அதாவது வேர்ல்டுலே மோஸ்ட் கூலஸ்ட் பிளேஸ்ல அது ஒண்ணு. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து சும்மா கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, ட்ரம்ப் வந்து வியாபார காந்தம்ல ட்ரம்ப் இந்த வியாபார காந்தம் என்ன பண்றாருன்னா எப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அதுல துத்தநாகம். ஏன்னா அப்புறம் வந்து காப்பர், நம்ம அண்ணாமலை எல்லாம் சொன்னாப்புல, காப்பர் இவ்வளவு கொட்டி கிடக்கு, அரிட்டாப்பட்டியில தோண்டி எடுக்கலாம்ல, ஏன் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அங்க வந்து ஏகப்பட்ட பொருள் இந்த பூமியில இருக்கு, எங்க கிரீன்லாந்து. ஸோ அப்போ இது இப்போ வெட்டி வித்தாலே பல வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலான்ற மாதிரியான ஒரு கணக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சும்மா தானே கிடக்கு அப்படின்றது என்ன பண்றேன்னா, சைனா போய் அங்க ஒரு ஏர்போர்ட்டை போடுறேன், எங்க ஐஸ்குள்ள ஏர்போர்ட்டை போடுறேன்னு ஒரு அறிவிப்பு மட்டும் வெளியிடுறான். வெளியிட்டவொடனே ட்ரம்ப் ஷாக் ஆயிட்டாரு. எங்க இருந்து எங்க வரான் பாருங்க. சைனாவுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அங்க நம்ம ஊருக்கு வடக்கே எல்லையில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, சிம்பிளா சொன்னோம்னா, மாகாளியம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற 4 ஏக்கர் இடத்துல மெட்ராஸ்காரன் வந்து இது போடுறான், ரியல் எஸ்டேட் போட்டு வித்துட்டான். இந்த லூசுல ஏக்கர் 1 லட்சத்துக்கு வித்துருக்கான். அவன் வந்து சென்ட் 2 லட்சத்துக்கு வித்து இப்ப பல கோடி சம்பாரிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னாலே ஒரு வயிற்றுச்சல் வரும், அது கொலையில முடியும், இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சர்வதேச அளவுலையும் நீங்க பார்க்கணும். அப்போ வந்து எங்கேயோ இருக்கிறவன் வந்து சைனா வந்து ஏர்போர்ட் கட்டுறான்னா அப்ப நமக்கு ஆபத்து அப்படின்னு சரி அதை எவ்வளோன்னு கேள்றா அந்த இடத்த அப்படின்னு ட்ரம்ப் விலை கேட்டாரு. ஆனா அவங்க விலை கொடுக்கல.
ஏன்னா எங்க இடம் ஓகே தான். ஏன்னா சார். யாரா இருந்தாலும் சும்மா போட்டு சில பேர்லாம் வந்துட்டு விவசாயம் பண்ண மாட்டான், வீடும் கட்ட மாட்டான். ஒரு 20 ஏக்கர் இருக்கும் தாத்தா பேர்ல. தாத்தாவும் ஜாக மாட்டாரு. பேரனுனால எழுதி வச்சா அவன் ஏதாவது ஜாலியா வித்துட்டு இப்போ சென்னையில் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கி ஜாலியாக கிளப்பு கிளப்பு சுற்றிட்டு இருப்பான் ஈஸியாக இருந்தான். அதையும் வாழவும் விடாம சாக விடாம அந்த கிழவனும் சாகாம அந்த இடத்த அப்படியே 20 ஏக்கர் சும்மா கிடக்கும். 20 கோடி ரூபாய்க்கு போன இடத்த. ஸோ இப்படி பல குடும்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கிரீன்லேண்டை விற்கவும் மாட்டான், அதை விலை கொடுத்து வாங்கவும் முடியல. அங்கே இருக்கிறது துத்தநாகங்கள், ஆமா, காப்பர், இயற்கை இன்னும் வளங்கள் நிறைய அதிக இருக்கு. இயற்கை வளங்கள் ஏகப்பட்டது இருக்கு. அதையும் உனக்கு எடுக்க தெரியல. இந்த ம். ஒரு இந்த படத்துல சொன்னாங்கல்ல, உனக்கு பவுலிங்கும் போட தெரியல, பேட்டிங்கும் பிடிக்க தெரியல, ஏன்டா எங்க தாலியை போட்டா இருக்கிற போடா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டைலாக். ஸோ அந்த மாதிரி வந்து கிரீன்லாந்து வந்து எதற்கும் பிரயோஜனம், அவன்கிட்ட காசும் கிடையாது. அவனுக்கு டென்மார்க் தான் செலவு பண்ணுது. பக்கத்துல ஓகே. இருக்க டென்மார்க்ன்ற டென்மார்க் தான் கண்ட்ரி தான் 1/3 செலவு பண்ணுது. ம், ம். செலவு பண்ணுது. ஆ, ஸோ இப்படி வந்து ஓகே சார். வேலைக்கும் போக மாட்டான். என்ன இன்னொருத்தன் காசு வாங்கி தின்னுட்டு இருக்கான். சரி அது இருக்கிற இதை தெரிஞ்ச எதையாவது ஒன்று செய்யலாம். சரி இவன் அந்த பக்கம் போனான்னா இப்போ ஏதாவது விவசாயம் பண்ணி நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எதுக்குமே விட மாட்டான்னு ட்ரம்ப் 2019 இருந்து இதை வாங்கணும் அந்த இடத்த ஆசைப்பட்டாரு. ஓகே. அதுக்குள்ள ஆட்சி ட்ரம்ப் போயிடுச்சு. வந்து இப்போ முதல் திருப்பியும் முறை. ட்ரம்ப் பதவிக்கு ஓகே. வந்திருக்கிறதுனால நல்ல இடமா இருக்கு, அதுல நிறைய வளங்கள் இருக்கு, வேஸ்டா போகுதுன்னு ம். சொல்லி ட்ரை பண்றாரு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல இல்லம்மா, 1900 ட்ரம்ப்பை வந்து நீங்க எல்லாம் இந்த இந்திய மீடியாக்களும் சரி தமிழ் மீடியாக்களும் சரி குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ட்ரம்ப் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு, இல்ல, குறை ஐயோ அந்த சொல்ல. இடத்த விலை கேட்கறேன்னா இருக்கு, அதாவது யூஸ்லெஸ்ஸா வாங்க இருக்கிற மட்டும் இடத்த விலை விரும்பல. கேட்கிறாரு. அந்த நாட்டை வளர்த்து ம், எடுப்பதற்காக அவர் வந்து ம், முயற்சி. அந்த நாட்டு அதிபர் அந்த மக்கள் தானே ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப அந்த நாட்டை வளர்த்து ம், எடுக்கிறதுக்கு அந்த நாட்டு அதிபர் அந்த நாட்டுல வேலை பார்க்கறாரு. நம்ம நாட்டுல வந்து எதையாவது நம்ம ஊர்ல அரிட்டாப்பட்டி ம், ஆட்டையை போடணும்னு பாக்குறாங்க. அவங்கள ஏத்து நம்ம எதுவும் பேச மாட்டோம். ஆனா ம். ட்ரம்ப் அதுக்காக என்ன அதிபர் பண்ணிட்டாரு, ஆளுநர்னு சொல்லலாமா? எது அதுக்காக அதிபர் ஆளுநர்னு சொல்லலாமா கனடா அதிபரை? இல்ல அது வந்து நக்கலுக்கு. ட்ரம்ப் எப்பவுமே ஜாலி மேன் தானே. ம். அந்த ஆளுநர் ரேஞ்சில தானே அவர் சரி. இருக்காரு. நாடை நாசப்படுத்திட்டாப்ல ஓகே. கனடா அதிபர். இந்த ம், இந்தியாவோட சண்டை, இவனோட சண்டை, எதிர்கட்சிகள் கழுவி கழுவி ஊத்துது. ஏன்னா அவர் ஒரு டாக்ஸ், கார்பன் டாக்ஸ்னு ஒண்ணு போட்டாப்ல. கார்பன் டாக்ஸ் ம், போட்டு இவரே அரசு அமௌண்ட் ஆட்டையை போட்டு ஒய்ஃபு குழந்தையெல்லாம் கூப்பிட்டு ஃப்ளைட்ல போனாரு. எதிர்கட்சிக்காரன் கேட்டான், இந்த ஃப்ளைட்ல போனியே கார்பன் வெளியாச்சு, அதுக்கு டாக்ஸ் நீ கட்டினியா அப்படின்னு கேட்கறான். பதில் சொல்ல முடியல ம். நாடாளுமன்றத்துல. அவர் போட்ட ஓகே. டாக்ஸ் அவரே கட்ட மாட்டாரு. இப்படி இருக்கும்போது சரி. மொக்கையா இருக்காரு, பல்ப் வாங்கிட்டே இருக்காருங்கும் போது அவர் தம்பி வந்து நம்மளோட சேர்த்துக்கலாம், ஒரு கவர்னரா ஓகே. போட்டுடலாம்னு ஆசைப்படுறாரு. இது அவரு ஓகே. ஒரு ஆசையை தெரிவிச்சிருக்காரு, அவ்வளவுதான். ஓகே. புரியுதா இதுக்கு உங்களுக்கு? முன்பு நீங்களே சொன்ன மாதிரி 2019லயும் இதே போல அவர் வந்து வாங்க விரும்பினாரு. அதை வெளிப்படுத்தவும் செஞ்சாரு. அப்ப வந்து கனடா அதிபர் வந்து எதிர்வினை ஆற்றினாரு. எங்களை வந்து யாராலையும் வாங்க முடியாது, விற்கவும் முடியாது, நாங்க அது விலைக்கு கனடா இல்ல வேற அப்படிங்கிற மாதிரி. கிரீன்லாந்து வேறமா. கிரீன்லாந்து வாங்க ஆசைப்பட்டாரு, கனடாவை இணைச்சுக்கிற பார்த்தாரு. இல்ல, இப்ப கனடா பத்தி பேசுறேன் நான். அதுதான் கனடா வந்து வாங்க வந்து சேர்ந்துருங்க, ம், உங்க சொத்தோட சேர்ந்துருங்க அப்படின்ற ம், மாதிரி கேட்கிறாரு. அது ம், அவருக்கு அந்த உரிமை இருக்கு. கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு ம், கனடா ம், அதிபருக்கும் உரிமை இருக்கு. ம். ரெண்டு பேருக்கு சரி. அந்த உரிமை உண்டு. ம். ம். ட்ரம்ப் அவர்களுடைய மகன் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இல்ல நல்ல பையன், தங்கமான பையன், ட்ரம்ப் பையன். ட்ரம்ப் அவருடைய மகன் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல வந்து அமேசான் விற்பனை தளத்துல கனடா, பனாமா, கிரீன்லாந்து இதெல்லாம் வந்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, யார் வேணா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஊர்ல ஒரு ட்வீட்டை வந்து பழமொழி அவர் இருக்குல்லம்மா, போட்டிருக்காரு. தாய் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயும். அந்த மாதிரி அந்த ம், பையன் பாய்ஞ்சிருக்கான். நல்ல பையன் தான், நல்லா பிசினஸ், அவனும் ஃபியூச்சர் நல்லா வருவான். அவங்க அப்பா ம், ஆசைப்படுறாரு, ஒரு இடத்த வாங்க ஆசைப்படுறாருன்னா அவன் 3 இடத்த வாங்க ஆசைப்படுறான். இதுல என்ன தப்பு ம், இருக்கு? அவன் ம், ஆசைப்படுறது அவன் அமேசான்ல விற்கிறாங்கன்ற மாதிரி கற்பனை, தூங்கும்போது கனவு கண்டிருப்பான், போட்டிருக்கான். ஸோ அதனால வந்து ம், என்னன்னா, இதுல வந்து சீரியஸா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அங்க கனிம வளங்கள் ஜாஸ்தியா இருக்கு. சரி அங்க யாராவது ஆள் இருக்கானான்னு பார்த்தா ஆளும் கிடையாது. வெட்டியா போட்டு வச்சிருக்காங்க விவசாயம் பண்ணாம. விவசாயம் பண்ணல, விற்கவும் மாட்றான், வாடகைக்கு விட மாட்றான், லீஸுக்கு விட மாட்றான். அப்படிங்கும்போது அப்ப இதை வாங்கலாம்னு ட்ரை பண்றாரு. வேற ரூபத்துல அவர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. டென்மார்க் உள்ள புகுந்து பல்டி அடிக்கிறாங்க. இவ்வளவு நாள் நாங்க காசு கொடுத்து மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தோம், நீ கப்புனு ம், விலைக்கு விலைக்கு வாங்கிட்டு போயிட்டேன்னா நாங்க என்ன பண்றதுன்னு. அந்த இதெல்லாம் ம், பிசினஸ்ல இருக்கிறது தான். அப்படி இருந்தாலும் அவர் ம், விலை பேசிட்டு தான் இருப்பாரு. இவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இருப்பான். ஆனா அந்த மக்களை பேசி ஈஸியாக ஏதாவது கரெக்ட் பண்ணி கிரீன்லாந்து ஒரு ம், ஒரு டைம் அமெரிக்காவுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. நான் ம். சும்மா கிடக்கிற இடம் தான். ஆஹ் ஓகே. டென்மார்க் வந்து அமெரிக்கா நிர்வாகத்தோடு இணைய விருப்பம் தெரிவிச்சிருக்கிறது அப்படின்னு ஒரு தகவலும் வந்து வெளியாகிருக்கு.
அதாவதுமா என்னன்னா, இப்போ ஒரு இடம் வந்து அனாமத்தா கிடக்கு, யாருமே யூஸ் பண்ணாம கிடக்கு. ஸோ இப்போ என்ன ம், ஆகுதுன்னா, சைனா உள்ளுக்குள்ள வரான், ரஷ்யா உள்ளுக்குள்ள வராங்கும் போது நம்ம நம்ம ஊர் பக்கத்துல இருக்க இடத்துல இவங்க வந்து உட்காந்துட்டாங்கன்னா நம்ம ஆட்டையை போட்டோம். நம்ம இவ்வளோ பெரிய முதலாளி இருக்கோம், நம்மளை மீறி இவங்க 2 பேர் வந்து இந்த இடத்த ஆட்டையை போட பார்க்குறாங்களே, நம்ம வீடு ம், அப்படின்ற போது. இப்போ இந்த இதுல எல்லாம் ம், பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் லவ் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருப்பான், ம், இன்னொரு பொண்ணு பக்கத்து வீட்லயே இருக்கும். பார்த்தா வேற ஏரியால இருந்து ஒருத்தன் வந்து லவ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனா இவனுக்கு அப்பதான் தெரியும் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல இவ்வளவு அழகான பொண்ணு இருந்துச்சா நம்ம பார்க்காம விட்டோமே. அப்படிங்கும் போது அவன் அந்த கல்யாணம் நடக்க விடாம பல பிரச்சனைகளை பண்ணுவான். இதெல்லாம் சாதாரண குடும்பத்தில் நடக்கிறது தான். இதுதான் அங்கேயும் நடக்குது. இந்த இது கிரீன்லாந்துன்றது அமெரிக்கா பக்கத்துல இருக்கு. இவ்வளவு தூரத்துல தாண்டி சீனாக்காரன் வந்து இந்த ஆட்டையை போட்டுன்னு பாக்குறான்றப்ப ட்ரம்ப்புக்கு ஒரு கொதிப்பு வரும், நம்ம வாங்கிடுவோம் என்னன்ற மாதிரியான ஒரு இந்த சிம்பு படத்துல எல்லாம் பாத்துருக்கீங்களா, அந்த பொண்ணை லவ் பண்ணி ம், கரெக்ட் பண்ண முடியாதுனால அவங்க அப்பனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து அவன்கிட்ட எழுதி வாங்கிடுவாங்க, அவன் பொண்ணு எனக்கு தான்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் ட்ரம்ப் இப்போ ட்ரை பண்ணுவாங்க. டென்மார்க்கை வச்சு ம், அப்படியே ரவுண்ட் அடி எப்படி அந்த இடத்த எப்படி கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாப்புல. 5 வருஷத்துல நடந்தாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க அவ்வளவு ம், வளங்கள் இருக்கு, கிரீன்லாந்துல அவ்வளவு ம். வளங்கள் இயற்கை இருக்கு. வளங்கள் நீங்க நிறைந்த. மேப்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் கிரீன்லாந்து எங்க இருக்கு, அது எப்படி ஆள் ம். இல்லாத ஏரியா, அதோட பாப்புலேஷன் என்ன, எவ்வளவு வேஸ்ட் ஏரியால வெறும் ஆளையே இல்லாம 50,000 இருக்கக்கூடிய ஒரு ஆமா மக்களுக்கு மட்டுமே இருக்குன்றது வாழக்கூடிய ஒரு மக்கள் பகுதி. பார்த்தாங்கன்னா தெரியும், மேப்ல பார்த்தாங்கன்னா தெரியும் கிரீன்லாந்து எவ்வளவு பெரிய ம், வேஸ்ட் லேண்டா போய் கிடக்கு அப்படின்றது. அதை நல்லா ம், பயன்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறப்பல. ஸோ ம், அதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு அவங்க நாட்டு மக்கள் சொல்லுவாங்க. ஸோ எது எப்படியோ ம், ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் காசு இல்லாதப்ப டக்குன்னு வேலை கொடுத்துவாங்க. இதுதான் ம். நடக்கும். பாதுகாப்பு நெறிமுறைகள் இந்த விஷயத்துல எல்லாம் நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்க போறேன் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் ஒரு கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகிருக்கு. ஆமா, அவங்க நாட்டு பாதுகாப்பு கனடாவிற்கு. அவர் தானே பார்க்கணும். ம், உங்க நாட்டு பாதுகாப்பை அவர் தான் பார்க்கணும். அவர் தானே ம், மித்த நாட்டுல வந்து நான் உங்க நாட்டை கட்டுப்படுத்துவேன்னு சொன்னாதான் தப்பு. அந்த ம், நாட்டுல அவங்க பாதுகாப்புக்கு என்ன செய்யணுன்றது அவங்க நாட்டு அதிபருக்கு தானே தெரியும். இப்ப நம்ம நாட்டுல என்ன செய்யணும், எதெல்லாம் ஆட்டைய போடலான்றது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஆளக்கூடிய வர்க்கத்துக்கு தான் தெரியும். அதே மாதிரி அங்க வந்து என்ன நடக்குன்றது அவருக்கு ட்ரம்ப்புக்கு தான் தெரியும். மக்கள் வந்து ட்ரம்ப்புக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அவர் தான் அதை முடிவு ம், பண்ணுவார். ஏன்னா அவர் தான் அந்த நாட்டோட தலைவராக இருக்காரு. அடுத்த 5 வருடங்களுக்கு அவர் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து அதை முடிவு பண்ணுவார் அப்படின்றத நாம் பார்க்க முடியும். நம்ம இந்த ஊடால ம். போது பல்ட்டி அடித்தாலும் அது வந்து ஒன்றும் நடக்காது. அது அவங்க விஷயம் அப்படின்ற மாதிரி தான் போகும். ஓகே. கனடா விஷயத்துல இந்த ட்ரம்பருடைய வெளிப்படுத்துதல், அறிவிப்பு இதற்கு பிறகெல்லாம் வந்து அங்க பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் வந்து மக்களிடையே கருத்து கணிப்பை நடத்தியிருக்காங்க. அதுல வந்து ரொம்ப குறைவான பர்சன், கிட்டத்தட்ட ஒரு 13 to 17% மக்கள் தான் அமெரிக்காவோட இணைய விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ட்ரம்போட அறிவிக்கைகள் வந்து இப்படி இருக்கு, நீங்க வந்து எங்களோட இணைஞ்சா உங்களுக்கு வரி குறைப்பு இருக்கு, உங்களுக்கு வளமான எதிர்காலம் இருக்கு, பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னா பல்வேறு இது கொடுத்தோன்னே மக்களே ஆர்வமாக இருக்காங்கன்னு செய்திகள்லாம் வெளியானது. அதற்கு பிறகு இந்த கருத்து கணிப்பு வந்து இப்போ ஒரு ஷாக்கான விஷயமா பார்க்கப்படுது. 80% மக்கள் வந்து விரும்பல அமெரிக்காவோட இணைய அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வெளியாகுது. அதாவதுமா, இந்த கருத்து கணிப்புகள் உலகம் பூராமே கருத்து திணிப்புகள் தான். ஆளை செட்டப் பண்ணி வச்சு எடுக்கிறது தான். இப்படி ஒரு விஷயத்தை தூண்டி வருது. இப்போ அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிட்ட மாதிரி தான். ஏன்னா ஒரு விஷயத்தை தூண்டி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே 4 டுபாக்கூர்கள் சவுக்கால் அடிச்சுக்கிட்டா பாருங்க. ஸோ இந்த மாதிரி தூண்டி விடுறது, ஒரு விஷயத்தை தூண்டி விடுறது தான் இந்த இது. இப்போ நீங்கள் நம்ம ஊரில் கூட பாண்டேன்னு ஒருத்தர் ஒரு 40 பக்கம் நோட்டை வச்சு சர்வே பண்ணுவாப்புல. பேனா பேப்பர் எடுத்து டேபிளில் உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்து 234 தொகுதியை பற்றியும் கிளின்னு கிழிச்சு பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. தேர்தல் நடக்காதப்பே சொல்லுவான். எப்படின்னா 2024 இப்ப தேர்தல் நடந்தா யார் வெற்றி பெறுவா தெரியுமா அப்படின்ட்டு, உதவி இப்ப தேர்தலே நடக்காதே. தேர்தல் வந்து நீ கத்துனா கூட 2026 தான் நடக்கும். இப்ப தேர்தல் நடந்தா யார் ஜெயிப்பான்னு யாருக்கு தேவை? இதெல்லாமே பில்டப் காசு அடைய போடுறதுக்கும், வீட்டில் ஏதாவது செலவு இருந்திருக்கும், ஏதாவது வாங்கியிருக்கோம், டியூ கட்ட பணம் பார்த்திருக்காது, சரி டப்புன்னு ஒரு சர்வேயை போடுவோம், நான் 50,000 1,00,000 வாங்கி நீ ஜெயிச்சிடுவேன், இந்த கட்சி ஜெயிச்சிடுன்னு சொல்லி ஒரு ஆட்டையை போட்டுருவேன். இதுதான் உலகம் பூரா நடக்கக்கூடியது, இங்கே மட்டும் கிடையாது. இப்போ நான் உதாரணத்துக்கு எதுக்கு நான் சொன்னேன்னா, உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஒரு சர்வேன்றதுனால நான் அந்த பூண்டை சர்வே சொன்னேன். சரியா, அவன் 40 பக்கம் நோட்டு வச்சு பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து வேற ஏதாவது நோட்டு, அவங்க ஊரில் 40 பக்கம் நோட்லாம் கிடைக்காது, 100 பக்கம் நோட்டு இந்த மாதிரி. அது பக்கம் நோட்டு இருக்கான்னு தெரியல, அது பிரிட்டிஷ்கார கணக்கு. ஸோ அதை வச்சு அவங்களாம் ஒரு கணக்கு எழுதி இழுத்து விடுவாங்க. அந்த விலை கேட்குறாங்க, எவனோ உண்மையிலே கேட்ட மாதிரியும். உடனே கூமுட்ட மக்கள் என்ன பண்ணா, அமெரிக்காவோட சேர்ந்துட்டோம்னா நல்லா தான் இருக்கும், டாக்ஸ் எல்லாம் குறைச்சிருவாங்க, இவங்க போட்டு இப்படி பண்ணுறான், கார்பன் டாக்ஸ், அந்த டாக்ஸ், ஸ்கூல் டாக்ஸ், வாழவே முடியலையானா அதில் ஒரு 20 கிருக்கைங்க இருக்க தான் செய்வேன். தன்னோட தாய்நாட்டை இன்னொருத்த எடுத்துட்டு போனாலும் பரவாயில்லன்ற இப்போ பிஜேபி சங்கிகள் இருக்கான்ல, அந்த மாதிரி தான் நம்ம தமிழகத்தை சுரண்டி திங்கிறவனுக்கு ஆதரவா இவனே போவான். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் அங்கே வந்து சில அது சங்கி ஸ்டைல்னு வச்சுக்கலேன்.
நம்ம நாடு அங்கே அமெரிக்காவோட சேர்ந்துட்டா சூப்பராக இருக்கும், நல்லா சோறு போடுவாங்கன்ற மாதிரி சரி பண்ணேன். ஏன்னா அங்கே வறுமை, கனடா வந்து அவ்வளோ பெரிய நாடு, எல்லாம் இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் போய் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே இன்னும் ஒரு பகுதி மக்கள் வறுமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ போன நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா, போன மாதம் நடந்த கூட்டத்தொடரில் கிளின்னு எதிர்கட்சிகள் ஆதாரத்தோட கிழிச்சாங்க. ஏன்னா கிறிஸ்மஸுக்கு, அதாவது கிறிஸ்மஸ்க்கு 1 மாதத்துக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் வரப்போகுது, மக்கள் சோத்துக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து நல்ல ரொட்டி திங்கிறத கூட வழி இல்லாமல் பல பேர் ரேஷன் கடையில் போய் வரிசையில் நிற்கிறான். இந்த அளவுக்கு கேவலமாக அந்த ஆட்சி போயிட்டு இருக்குன்னு போன மாதமே நாடாளுமன்றத்தில், எதில், கனடா நாடாளுமன்றத்தில் ஆமாம் டக்ளஸை கழுவி ஊற்றுனாங்க. புரியுதா, எதிர்கட்சிக்காரங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ விரக்தி அடைஞ்ச சில பேர் சரி அமெரிக்காவோட போயிடுவோம். நீங்கள் பாலாப்படம் பார்த்தீங்களா, கடைசியில் அவனே வண்டி ஏறி போயிடுவான், நாய் பிடிக்கிற வண்டியில், தெரியுமா? அந்த மாதிரி இந்த மக்கள் வந்து இப்போ சொல்லனா வேறு இனி நம்ம வாழ முடியாது போல, எந்த பிச்சை எடுத்து தான் சாகணும் போல, அமெரிக்காக்காரன் எதை விலை கொடுத்து வாங்குறேன்றான், அவனோட போயிடுவோன்னு சொல்லி ஒரு 15-20% மக்கள், நீங்கள் சொன்ன 17% இருக்காங்கல்ல, அவங்க அப்படி முடிவு எடுத்திருப்பாங்க. சேது படம் மாதிரி, சேது படத்தில் கடைசியில் விக்ரம் எடுத்த முடிவு மாதிரி ஒரு 17% எடுத்துப்பான். மீதி 80% அதெல்லாம் கிடையாது, பிச்சை எடுத்தாலும் நம்ம நாட்டில் தான் சாகும், நம்ம தலைவன் தான் நம்மளை ஆளணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. இப்படி பரவலாக இருக்கிறதுல ஒரு சில பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. நன்றி சார், நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.